நம்மக்கிட்ட வந்து பேப்பர் கூழால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட 3 அடியிலிருந்து 10 அடி வரைக்கும் விநாயகர் சிலைகள் இருக்குது. கவர்மெண்ட் அறிவிச்சபடி நாங்கள் தயார் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி கிழங்கு மாவில் தயாரிப்பட்ட விநாயகர் சிலைகள் இது பார்த்தீங்கன்னா எல்லாமே மாதத்துக்கு கேடு இல்லாத விநாயகர் சிலைகள். இது மீன் திங்கிற பொருள் பார்த்தீங்கன்னா பேப்பர் கூழ், கிழங்கு மாவு இது அனைத்துமே செய்கிற விநாயகர் சிலை. இது இப்போ பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட வந்து 3 அடியிலேருந்து ஒவ்வொரு விநாயகரும் ஒவ்வொரு டிசைன்லாம் நம்மகிட்ட இருக்குங்க. பார்த்தீங்கன்னா அந்த சித்தி புத்தி விநாயகர், வீர விநாயகர், அதே மாதிரி தர்மராஜா, நிலா பிறையில் உட்காந்த விநாயகர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிக்ஸ்பாக்ஸ் விநாயகர், இது மாதிரி நிறைய மாடலில் நம்மக்கிட்ட விநாயகர் சிலை நம்மகிட்ட இருக்குங்க. கிட்டத்தட்ட 100 மாடல் பக்கம் அந்த விநாயகர் சிலை இருக்குது. இங்கே மட்டும் கிடையாது, நம்ம குடோன் இன்னொன்று இருக்குது. அதாவது திருப்பஞ்சலி பக்கத்தில் மணச்சலூருங்கிற பக்கத்தில் அங்கேயும் விநாயகர் சிலை நம்ம தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா? இங்கே மேலே கொண்டைமேட்டில் எங்கள் பகுதியில் கொஞ்சம் எல்லாம் இடையூறாக இருக்கலாம், கொஞ்சம் எல்லாம் குறைச்சிக்கிட்டோம் நாங்கள் விநாயகர் சிலைகளை. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட வருடம் பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலைனாவே மேலே கொண்டைமேட்டு பகுதியில் தான் விநாயகர் சிலை அவ்வளோ கூட்டங்கள் வரும். கிட்டத்தட்ட வெளியூர்லேருந்து வெளி மாநிலத்துலேருந்துலாம் வருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3 வருட காலமாகவே பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை விற்பனைகள் இங்கே வந்து மேலே கொண்டைமேட்டில் குறைவாக இருக்குது. ரெண்டாவது என்னங்கிற காரணத்தில் அதே மாதிரி ரேட்டு விலைவாசிங்கிறது ஒரு காரணம் இருந்தாலும் கூட ஒவ்வொரு மெட்டீரியல் எங்களுக்கு அதிகமாக அதான் பார்த்தீங்கன்னா அந்த முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா கிழங்கு மாவில் தயார் பண்ணுறதுனால நமக்கு ரேட்டெல்லாம் கொஞ்சம் அதிகமாக போயிட்டு இருக்குங்க. மெட்டீரியல் பூராமே எங்களுக்கு அதிகமாகனால தான் மக்கள்கிட்ட நாங்கள் வந்து 10-5 கூட வாங்குற மாதிரி இருக்குது. அதே ரெண்டு கூலிகள்லாம் இன்றைக்கெலாம் கொடுக்க முடியலைங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1000 ரூபா சம்பளம் கேட்குறவங்களாம் இன்றைக்கி 2000 ரூபா பக்கம் நம்ம ஒர்க்குக்கு கேட்குறாங்க. அதேமாதிரி பெயிண்டிங் ஒர்க்கு மற்ற வேலை எல்லாமே விலைவாசிகள் ஏறனால நம்ம வந்து கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் முன்ன பண்ண சொல்கிற வேண்டியா இருக்குது. பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட 7500 40 ரூபா வரைக்குமே இருக்குது விநாயகர் சிலை. ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலுக்கு தகுந்த மாதிரி இருக்குது விநாயகர் சிலைகள். அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரேட்டு ப்ரைஸ் நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். இல்லை, எல்லாத்துக்கிட்டையுமே விநாயகர் சிலைகள் வந்து விற்பனைகள் எல்லா சைடுமே குறைவு தான் அந்த வருடம். அது இங்கே மட்டும் கிடையாது, எல்லா ஸ்டேட்லேயுமே விநாயகர் சிலைகள் வந்து குறைவாக தான் இருக்குது. அது என்னங்கிறது எங்களுக்கு தெரியலைங்க. இந்த 3 வருட காலமாகவே எங்கள் விநாயகர் சிலை விற்பனை வந்து ரொம்ப கம்மிங்க. அதுவும் இந்த வருஷமும் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. இன்னுமே புக்கிங்கே இன்னும் சரியாகவே ஆகலைங்க விநாயகர் சிலை. அது என்ன காரணங்கள் தெரியல, அது கவர்மெண்ட்டு தான் அதை பார்த்துருங்கிறது. இப்போ எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை இப்போ நாங்கள் இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1500 பீஸ் பக்கம் இந்த ஏரியாவில் சேல்ஸ் ஆகுங்க. இந்த மேலே கொண்ட பகுதியில் 1500 பீஸுங்கிற சேல்ஸுங்க ஆகுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலையே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட செட்டில் வண்டி எடுத்தீங்கன்னாவே கிட்டத்தட்ட 300 பீஸ் பக்கம் சேல்ஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருக்கிறதே வந்து 50 பீஸுக்குள்ளே தான் விநாயகர் சிலையே இருக்குது. எல்லாம் குறைச்சிக்கிட்டோம். ஏன்னா முதல் போட இல்லைங்க, இதெல்லாம் வந்து சாதாரண முதல் லட்சக்கணக்கில் போட்டு செஞ்சுட்ருக்கோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாவே ஆளுகளும் வரதும் ரொம்ப அடிமாட்டு ரேட்டுக்கு விநாயகர் சிலை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வியாபாரங்கள் ரொம்ப இதாக இருக்குங்க. வணக்கங்க, நான் திருச்சி திருவானைக்கவல் மேலே கொண்ட வடக்கு தெருன்னு பேசுகிறேங்க. 30 வருஷமாக நான் இந்த விநாயகர் தொழில் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி என் மனைவியோட அப்பா அவங்க தாத்தாவால் இந்த செஞ்சிட்ருக்கோம். ஆனால் இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் ரொம்ப விநாயகர் ரொம்ப டல்லாக இருக்குது. அது என்ன காரணன்றது தெரியல. அங்கங்கே எல்லாம் அந்த வெளியிலலாம் பிளாக் பண்ணி போட்டுக்கோங்க, அது சரியாக இங்கே வியாபாரம் ஓடலை. இந்த ஒரே மேலே கொண்டு வடக்கத்தில் தான் விநாயகர் சிலை போட்டுருக்கோம். ஆனால் விநாயகர் சிலை நல்ல டிசைன் நல்ல இதாக இருக்குது. மளிகை விலை கொஞ்சம் விலை கொடுத்துட்ருக்கோம். ஆனால் மாசு கட்டுப்பாடு வாரது மூலமா இது பேப்பர் மாவு கிழங்கு மாவு தான் தயாரிச்சிட்ருக்கோம். இதெல்லாம் இது வாட்டர் பெயிண்ட் தான் அடிச்சிட்ருக்கோம். எல்லா வாட்டர் பெயிண்ட் மீனுக்கும் தண்ணிக்கும் இது போட்டால் ஒன்றும் இது இடையூறு கிடையாது. நல்லதாக இருக்கும், நல்லபடியாக இருக்கும். விநாயகர் மூவ்மெண்ட் கம்மியாக இருக்கா கொஞ்சம் பார்த்து எல்லாம் இது பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ கொண்டே மட்டும் விநாயகர் சிலையே இல்லாமல் இப்போ ஆயிடுச்சு. யாருமே சரியாக சிலை செய்யறதில்லை. ஏன்னா விற்பனை கம்மியாக இருக்கிறதுனால யாரும் சிலை செய்யறதில்லை. எல்லாம் வெளியே போயிட்டாங்க, வெளியே வேலைக்கு போயிட்டாங்க. அரசியல் கவனத்துக்கு கொண்டு வந்து இது எங்கள் தொழிலை ஊக்கப்படுத்துவதாக கேட்டுக்கொள்கிறோம். எங்கள்கிட்ட 5 அடிலேருந்து 9 அடி வரைக்கும் இருக்குங்க. 5 9 அடிக்கு இருக்குது. 10,000 25 30,000 வரைக்கும் இருக்குது சிலை. வணக்கம் சார், நாங்கள் மேலே கொண்டைமேட்டை வடக்கு தெருவில் விநாயகர் சிலை செய்கிறோங்க சார். விநாயகர் சிலை வந்து இந்த வடக்கு தெரு திருவானைக்காவல் மேலே கொண்டைமேட்டையில் தான் பேர் போயிருந்துச்சு. விநாயகருக்கே பேர் போனது. இப்போ ஆனால் எல்லோரும் வெளியில் கிளம்பி போயிட்டாங்க. ஆனால் இப்போ நாங்கள் 2 கடை தான் இங்கே இருக்குது, 2-3 கடை தான் இருக்குது. அதனால் மக்கள் வந்து வரவே மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு வியாபாரம் ரொம்ப பாதிக்குது. இப்போ வந்து எல்லாருமே வெளியில் போயிட்டாங்க. நாங்கள் 3 கடை இங்கே இருக்கிறோம். வியாபாரம் வந்து பாதிக்குது, எங்களை வியாபாரமே ஓடலை. இங்கே போட வேணான்ட்டாங்க. அதனால் நாங்கள் இங்கே விநாயகர் சிலையே செய்யலை. ஆனால் அதை மீறியும் நாங்கள் போட்டிருக்கோம். இந்த வருஷம் போட்டிருக்கோம். அடுத்த வருஷம் நாங்கள் இருக்கிறோமோ அது நாங்களும் அங்கிட்டு போயிடுவோம். போடுறது சந்தேகம்தான். திருவானைக்காவல் மேலே கொண்டைமேட்டை வடக்கு தெருவில் போடுறது சந்தேகம்தான். நாங்கள் வந்து ஒரு 35 வருஷம் 40 வருஷமாக இந்த விநாயகர் சிலை செஞ்சுக்கிட்டு இருக்கோங்க சார். எங்களுக்கு ஆனால் இந்த வருஷம் தான் கொஞ்சம் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வியாபாரம் ஓடலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
எல்லா கடையுமே போகவும் எங்கள் 2 கடை இருக்கவும் யாரும் வந்து வரமாட்டேங்கிறாங்க, மக்கள் வரமாட்டேங்கிறாங்க. அந்த கடைங்களுக்கு போகிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இங்கே வந்து வரமாட்டேங்கிறாங்க வியாபாரத்துக்கு. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் வந்து 3 அடியிலேருந்து 9 அடி வரையிலும் நாங்கள் விநாயகர் சிலை செஞ்சிட்ருக்கோம். ஆனால் இப்போ இந்த வருஷம் வந்து எங்களுக்கு வரல. ஆளுங்க வந்து சேல்ஸ் இன்னும் ஆகலை. 1, 2 தான் ஓடிட்டு இருக்கு. சேல்ஸ் இன்னுமே ஆகலை. இன்னமேட்டுக்கு வருதா என்னன்னு எங்களுக்கு தெரியலங்க சார். இன்னும் 20 நாள் தான் இருக்குது. வர 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி நடக்குது. ஆனால் வராங்களா என்னன்னு எங்களுக்கு தெரியலங்க சார்.